ஆசியாவின் முதல் அணு உலை அப்சரா. 1956 ஆகஸ்ட் 4ஆம் நாள் ஆசியாவின் முதல் அணு உலையான அப்சரா செயல்பட தொடங்கியது. இந்த உலை இந்தியாவின் அணு ஆராய்ச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி தந்தையாக கருதப்படும் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா 1940களிலேயே அணுசக்தியின் முக்கியத்துவத்தையும் அதன் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தேவைப்பாட்டையும் உணர்ந்திருந்தார். 1948 இந்திய அரசின் அனுமதியுடன் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக டாக்டர் ஹோமி பாபா தலைமையில் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எனப்படும் அணுசக்தி ஆணையம் நிறுவப்பட்டது. அதன்பின் 1954 ட்ராம்பே அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கப்பட்டது. இதன் கீழ் அப்சரா உலை ஒரு சிறிய ஆய்வு பயனுடைய உலையாக வடிவமைக்கப்பட்டது. அப்சரா உலையை உருவாக்குவதற்கு பிரிட்டனின் தொழில்நுட்ப உதவி கிடைத்தது. யுனைடெட் கிங்டம் அட்டாமிக் எனர்ஜி அத்தாரிட்டியின் ஒத்துழைப்பில் இந்தியா இந்த உலையை உருவாக்கி இயக்கும் திறனை பெற்றது. இது ஒரு டுவெல் பர்பஸ், அதாவது இரட்டை நோக்கங்கள் கொண்ட ஆய்வு உலையாகும். இதில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. இது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மென்னீரால் குளிரூட்டப்படும் லைட் வாட்டர் மாடரேட்டட் அண்ட் கூல்டு உலையாகும். அப்சரா உலை இந்திய அணுசக்தி துறையின் ஆய்வு கேந்திரமாக விளங்கியது. இதன் மூலம் அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளில் ஆய்வுகள் செய்யப்பட தொடங்கின. மருத்துவம், விவசாயம், தொழில்துறை ஆகியவற்றில் பயன்படும் ரேடியோ ஐசோடோப்புகள் தயாரிப்பதில் இந்த உலை முக்கிய பங்காற்றியது. நியூட்ரான் போன்ற துறைகளில் இந்திய அறிவியலாளர்கள் முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கினர். அப்சரா உலை இந்தியாவுக்கு மட்டுமல்லாது முழு ஆசியாவுக்கும் அணுசக்தி துறையில் வழிகாட்டியாக அமைந்தது. இது இந்தியாவின் சுய மேம்பாட்டு அணுசக்தி கனவுக்கான தொடக்கமாக அமைந்தது. பிற்காலங்களில் உருவான சைரஸ், துருவா போன்ற பெரிய உலைகளுக்கான அடித்தளமாகவும் அப்சரா அமைந்தது. இந்தியா இன்று உலக அணுசக்தி நாடுகளில் ஒன்றாக திகழும் வரலாற்றில் அப்சரா உலையின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது.